யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இயற்றமிழ் மாணவர்கள் அனைவருக்கும் முத்துக்குமாரின் அன்பான மாலை வணக்கம். தமிழ் தென்றல் அப்படிங்கிற பேர்ல ஒரு அற்புதமான தமிழ் இலக்கண பகுதிக்கான குறு வினாக்களோடு நாள்தோறும் உங்களுடைய மொபைலில் நான் உங்களை சந்திச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனுடைய ஒரு பகுதியாக இன்னைக்கு 43வது தேர்வு எழுதுவீங்க. இந்த தேர்வுகள் பல இடர்பாடுகளுக்கு நடுவில் தான் தேர்வுகள் எழுதிட்டு இருக்கோம். ஸோ அன்றாடம் அந்த வினாக்கள் எடுக்கக்கூடிய பணிகளும் அதே நேரம் அதற்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கக்கூடிய பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இடையிடையே ஆசிரியருடைய தேவை, ஆசிரியருடைய பற்றாக்குறை, இந்த மாதிரியான நிகழ்வுகளால் தான் இடைநிற்றல் நடக்கு. ஸோ அந்த வகையில் நேற்றைக்கு நம்ம வழங்கக்கூடிய, அதாவது திங்கட்கிழமை நம்ம வழங்கக்கூடிய அந்த தேர்வானது ஒரு நாள் தள்ளி இன்று நாம் வழங்குகிறோம். ஸோ இன்றிலிருந்து கண்டினியூட்டியாக தொடர்ந்து இந்த தேர்வுகள் வழங்கப்படும். ஸோ 43வது தேர்வு இன்னைக்கு நீங்கள் எழுத போகிறீங்க. 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் உள்ள சொல் பொருள் அப்படிங்கிற பகுதியிலிருந்து தான் இன்றைக்கு 20 வினாக்களோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். ஸோ மாணவர்களே, இந்த சொல் பொருள் அப்படிங்கிற பகுதியில் அதிகபட்ச மதிப்பெண்கள் எடுக்கும் பொழுது தான் ஒரு 15 கேள்விகளுக்கு நீங்கள் தமிழில் அதிகமான மதிப்பெண்களை பெற முடியும். இந்த 15 கேள்விகளை நிர்ணயிக்கக்கூடிய இடமே சொல் பொருள். அதனால தான் 6ஆம் வகுப்பு தொடங்கி 12ஆம் வகுப்பு வரைக்கும் புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் உள்ள சொல் பொருளை குறுவினாக்களாக கடந்த காலங்களில் வழங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு நீங்கள் எழுத போகிற டெஸ்ட்டு 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தினுடைய சொல் பொருள். ஸோ 50 தேர்வுகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த ஷெடியூலில் உங்களுக்கு முறையாக ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணி அடுத்த டெஸ்ட்டையும் உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த வீடியோஸ்க்கான ஷெடியூல்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் சில நேரத்தில் கொடுத்துருப்பாங்க. சில வீடியோஸ்க்கு இடையில உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்காது. ஆனால் இதை தொடர்ச்சியாக நான் ஒரு 7 கேள்விகள் முடிஞ்சிச்சுன்னா, 7 தேர்வுகள் முடிஞ்சிச்சுன்னா இந்த 50 தேர்வுகள் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ஷெடியூலாக உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அடுத்ததாக நடக்கக்கூடிய 50 தேர்வுகள் எதெல்லாம் அப்படிங்கிற ஷெடியூலையும் அடுத்த 51வது தேர்வுக்கு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுறேன். ஸோ தொடர்ந்து இந்த தமிழ் தென்றல் தேர்வு எழுதுங்க. சிறப்பானது ஒரு தேர்வை பிளேலிஸ்ட்டாக உங்களுக்கு குரூப்பில் கொடுத்துருக்கோம். டாப் ஐஏஎஸ் அகாடமி சேனல்லையும் தமிழ் பற்றை சேனல்லையும் இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ரைட், வாங்க. ஸோ இன்னைக்கான தேர்வு எழுத தயாராகுங்க. ஸோ உங்களுக்கான தேர்வு இதோ திரையில். முதல் கேள்வி, சொல்லும் பொருளும் பொறுத்துக. மெய், விரை, ததும்பி, விதிர் விதிர்த்து, மனம், உடல், உடல் சிலிர்த்து, பெருகி. சொல்லும் பொருளும், முதல் சொல் மெய், விரை, ததும்பி, விதிர் விதிர்த்து, மனம், உடல், உடல் சிரித்து, பெருகி. ஒரு பொறுத்துகையாக வழங்கியிருக்கிறாங்க. முதல் கேள்வியே ஒரு பொறுத்துகையாக வழங்கியிருக்கிறோம். கேள்விகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இடம்பெறும். ஸோ முதல் கேள்வி நிறைவடைய போகிறது. இதோ உங்களுக்கான 2வது கேள்வி. அழுக்காறு என்பதன் பொருள் செல்வம், பொறாமை, அடைதல், பொறுமை. 2வது கேள்வி, அழுக்காறு என்பதன் பொருள் செல்வம், பொறாமை, அடைதல், பொறுமை. ஸோ 2வது கேள்வி ஒரு எளிமையான கேள்விதான். திருக்குறளில் இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி பார்த்துருக்க முடியும். ஸோ அந்த வகையில் இதற்கான சரியான விடையை நீங்கள் தேர்ந்தெடுங்க. ஸோ முதல் கேள்வி ஒரு பொறுத்துகை, 2வது கேள்வி ஒரு நேரடி கேள்வியாக வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்த கேள்விக்கு தயாராகிக்கோங்க. இப்பொழுது 2வது கேள்வி நிறைவுற்று 3வது கேள்வி வர இருக்கிறது. 3வது கேள்வி, பொருந்தா இணையை தேர்ந்தெடு. இடும்பை இன்பம், வித்து விதை, ஒல்லாவே இயலாவே, திரு செல்வம். பொருந்தா இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கேள்வி. இடும்பை இன்பம், வித்து விதை, ஒல்லாவே இயலாவே, திரு செல்வம். இதில் எந்த இணை சரியாக பொருந்தவில்லை? சொல்லும் பொருளோடு பொருந்தக்கூடிய இணைகள் கொடுத்துருக்காங்க. அதில் எது பொருந்தாத இணை என்று கேட்கிறாங்க. ஸோ நிதானமாக இந்த கேள்விக்கு விடை கொடுக்கலாம். ஸோ 3வது கேள்வி நிறைவடைகிறது. இது உங்களுக்கான 4வது கேள்வி. அருவினை என்ப உளவோ, இதில் அருவினை என்பதன் பொருள் என்ன? செய்யாத செயல், செய்த செயல், செய்தற்கு அரிய செயல், முன் செய்த செயல். அருவினை என்ப உளவோ, திருக்குறளில் கேட்கப்பட்டது. அருவினை என்ப உளவோ, இதில் அருவினை என்பதன் பொருள் என்ன? ரொம்ப அற்புதமாக கேட்கப்பட்ட கேள்வி. அருவினை அப்படின்னா செய்யாத செயலா, செய்த செயலா, இல்லை செய்வதற்கு அரிய செயலா, இல்லை முன்னர் செய்த செயலா? 4வது கேள்வி நிறைவடைய போகிறது. இதோ உங்களுக்கான 5வது கேள்வி.
எத்தனை சரியான இணைகள் உள்ளன? அணங்கு தெய்வம், உகந்த விரும்பிய, செற்றம் கருவு, தாருகன் மலை. இதில் எத்தனை இணைகள் சரியா பொருந்திருக்கு? ஏ 2 இணைகள் பொருந்திருக்கா, பி 3 இணைகள் பொருந்திருக்கா, சி 4 இணைகள் பொருந்திருக்கா, டி 1 இணை மட்டும் பொருந்திருக்கிறதா? சரியான இணைகள் எத்தனை இருக்கு அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ கேள்வி நல்லா உள் வாங்கி அதற்கான விடையை நீங்கள் கொடுங்க. 5வது கேள்வி நிறைவடைய போகிறது. இதோ உங்களுக்கான 6வது கேள்வி. தேரா மன்னா, இதில் தேரா என்பதன் பொருள் என்ன? துன்பம், ஆராயாத, ஆய்ந்த, இன்பம். ஆய்ந்தன்னு வரக்கூடியது ஆய்த்தன் இருக்கு, ஆய்ந்த, இந்த போடணும். சரிங்களா? தேரா மன்னா செப்புவது உடையேன். இதில் தேரா என்பதன் பொருள் துன்பமா, ஆராயாத, ஆராய்ந்த அல்லது ஆய்ந்த, இன்பம். 6 கேள்வி. ரொம்ப விமரிசையான ஒரு வசனம் அது. தேரா மன்னா செப்புவதுடையேன். ஸோ உங்களுக்கான 7வது கேள்வி. சரியற்ற இணை எது? தாபிப்போம், நிலைநிறுத்துவோம், சுவடி, நாள், தகத்தகாய, ஒளி குறைந்த, எளிமை, வறுமை. சரியற்ற இணை எதுன்னு கேட்குறாங்க. தாபிப்போம், நிலைநிறுத்துவோம், சுவடி, நாள், தகத்தகாய, ஒளி குறைந்த, எளிமை, வறுமை. இதில் எது சரியற்ற இணைன்னு கேட்குறாங்க. அப்போனா சொல் பொருள் பொருந்தாத இணை எது அப்படிங்கிறதான் கேள்வியினுடைய பொருள். ஸோ உங்களுக்கான 7வது கேள்வி நிறைவடைய காத்து கொண்டு இருக்கிறது. இதோ உங்களுக்கான 8வது கேள்வி. அரி என்னும் சொல்லின் பொருள் என்ன? நெற்கதிர், மணி, அறிதல், மழை. அரி, அரி என்னும் சொல்லின் பொருள் என்ன? அரி என்றால் திருமால் என்ற ஒரு பொருளும் உண்டு என்று நினைக்கிறேன். அரி, இங்கே என்ன பொருள் வரும்? நெற்கதிரா, மணியா, அறிதல் என்பதன் பொருளா, மழை என்பதா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஸோ 8வது கேள்வி ரொம்ப எளிமையாக கேட்கப்பட்ட கேள்வியாக இருந்தாலும் ரகர வேறுபாடில் இது அறியப்பட வேண்டிய கேள்வி. ஸோ 8வது கேள்வி நிறைவடைய போகிறது. இதோ உங்களுக்கான 9வது கேள்வி. பொருந்தா இணையை தேர்க. ஏ அம்பி படகு, பி திரள் திரட்சி, சி நாயகன் தலைவன், டி கல் மழை. பொருந்தா இணையை தேர்க. இந்த சொல் பொருள் பொருந்தாத இணை எது அப்படிங்கிறதான் கேள்வி. அம்பி படகு, திரள் திரட்சி, நாயகன் தலைவன், கல் மழை. இதில் எது பொருந்தாது? இதுதான் இங்கே கேட்கப்பட்ட வினா. சரியாக பொருந்தாததை தேர்ந்தெடுங்க. இதோ 9வது கேள்வி நிறைவடைந்து இதோ உங்களுக்கான 10வது கேள்வி. விடுநனி கடிதென்றான். இதில் கடிது என்பதன் பொருள் என்ன? விடுநனி கடிதென்றான். குறைவாக, மெதுவாக, அதிகமாக, விரைவாக. விடுநனி கடிதென்றான் மெய் உயிர் அணையானும். இல்லையா? விடுநனி கடிதென்றான் மெய் உயிர் அணையானும் என்று பாடல் வரி. எங்கே வரும்னு சொல்லிட்டாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால் சொல்லலை. கடிது என்பதன் பொருள் என்ன? ஸோ 10வது கேள்வி நிறைவடைய போகிறது. 10 கேள்விகள் முடிந்தது. இன்னும் 10 கேள்விகள் மீதம். இதோ உங்களுக்கு 11வது கேள்வி. அமலன் என்பதன் பொருள். குற்றமுடையவன், முயற்சி செய்பவன், குற்றமற்றவன், முயற்சி அற்றவன். அமலன். அமலனாதிபிரான் திருப்பதிகம் என்ற பதிகம் பாடியிருப்பாங்க 4000 திவ்ய பிரபந்தத்தில். அமலன் என்பதன் பொருள் என்ன? குற்றமுடையவன், முயற்சி செய்பவன், குற்றமற்றவன், முயற்சியற்றவன். அமலன். அமரன் கேள்விப்பட்டிருப்போம், இங்கே அமலன் கொடுத்துருக்காங்க. இன்னும் 9 கேள்விகள் மீதம் இருக்கின்றன. இதோ 11வது கேள்வி முடிந்து உங்களுக்கான 12வது கேள்வி. பொறுத்துக. இடர் நாவாய் இறை இந்து, நிலவு துன்பம் படகு தலைவன். ரொம்ப எளிமையான ஒரு பொறுத்துக தான். இடர் நாவாய் இறை இந்து, நிலவு துன்பம் படகு தலைவன். ரொம்ப எளிமையான ஒரு பொறுத்துகை.
ரொம்ப சிறப்பாக நீங்கள் ஆன்சர் உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதற்கான நேரம் இவ்வளோ தேவைப்படாது உங்களுக்கு. இருந்தாலும் 40 நொடிகள் வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு கேள்விக்கும். இதற்காக நீங்கள் 10 நொடிகள் கூட எடுத்திருக்க மாட்டீங்க. ரொம்ப சிறப்பு. இன்னும் 8 கேள்விகள் மீதம் இருக்கின்றன. இதோ உங்களுக்கான 12வது கேள்வி நிறைவடைந்து திரையில் 13வது கேள்வி. சரியற்ற இணை எது? ஆசுகவி வைதருப்பம், மதுரகவி கௌடம், மதுரகவி மாகதம், சித்திரகவி பாஞ்சாலம். 2 மதுரகவியை கொடுத்துட்டாங்கனாலே அங்கே ஏதோ அந்த 2ல் தான் ஏதாவது சரியற்ற இணையாக இருக்கணும். ஆசுகவி, சித்திரகவி, மதுரகவி, மதுரகவி, வைதருப்பம், கௌடம், மாகதம், பாஞ்சாலம். இது எது சரியற்ற இணைன்னு கேட்குறாங்க. ஸோ ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, வித்தாரகவி என்றெல்லாம் குறிப்பிடுவார்கள். ஸோ 13வது கேள்வி. இன்னும் 7 கேள்விகள் மீதம். இதோ உங்களுக்கான 14வது கேள்வி. நாளிகேரம் குறிப்பது என்ன? நாளிகேரம் என்ற சொல் எதனை குறிக்கிறது? பலாமரமா, பனை மரமா, தேக்கு மரமா, தென்னை மரமா? பலாமரம், பனைமரம், தேக்கு மரம், தென்னை மரம். நாளிகேரம் குறிப்பது என்ன? ஸோ ரொம்ப எளிமையான கேள்வியாக இருந்தாலும் சற்று நிதானித்து பதில் அளிக்கக்கூடிய கேள்வி. ஸோ நாளிகேரம் குறிப்பது என்ன? ஸோ இதோ இன்னும் 6 கேள்விகள் மீதும் 15வது கேள்வி. பெற்றியார் பேணிக் கொளல். இக்குறட்பாவில் பெற்றியார் என்பதன் பொருள் என்ன? சிறியவர், பெரியவர், பெருமை உடையவர், பெருமையற்றவர். பெற்றியார் பேணிக் கொளல் குறட்பாவில் வரக்கூடிய பாடல். திருக்குறளில் வரக்கூடியது பெற்றியார் பேணிக் கொளல். சிறியவரா, பெரியவரா, பெருமை உடையவரா, பெருமை அற்றவரா அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ 15வது கேள்வி. இன்னும் 5 கேள்விகள் மீதம். இதோ உங்களுக்கான 16வது கேள்வி திரையில் தெரிகிறது. 16. பொறுத்துக. தகைமை, வன்மை, தலை, பேணி. போற்றி, தன்மை, வலிமை, சிறப்பு. தகைமை, வன்மை, தலை, பேணி. போற்றி, தன்மை, வலிமை, சிறப்பு. சரியான பொருள் பொருந்திய பொறுத்துகையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ரொம்ப எளிமையாக கேட்கப்பட்ட கேள்வியாக இருந்தாலும் 16வது கேள்வி சற்று நிதானித்து பதில் அளிக்க வேண்டும். ஏன்னா பொறுத்துகையில் நம்ம விடைகளை தான் சரியாக எடுக்க மாட்டோம். அதில் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வச்சுருப்பாங்க. எடுத்த உடனே ஃபஸ்ட் ஆப்ஷனை பார்த்து உடனே ஆன்சர் குறிச்சிடக்கூடாது. ஸோ 16வது கேள்வி முடிவரை போகிறது. இன்னும் 4 கேள்விகள் மட்டுமே மீதம் இருக்கிறது. இதோ உங்களுக்கான 17வது கேள்வி. நடலை என்னும் சொல்லின் பொருளில் பொருந்தாத ஒன்றை தேர்க. துன்பம், வஞ்சனை, அசைவு, அசையா. நடலை என்னும் சொல்லின் பொருளில் பொருந்தாத ஒன்றுன்னு கேட்குறாங்க. கேள்வியை முழுமையாக நீங்கள் வாசித்து ஆன்சர் பண்ணணும். ஏன்னா நடலை என்னும் சொல்லின் பொருள் தெரிந்தால் இதற்கான விடை கொடுத்துட முடியாது. நடலை என்ற சொல்லின் பொருளில் பொருந்தாத ஒன்று அப்படிங்கிறாங்க. அப்போ அதற்கான சரியான விடையும் சரியாக நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். துன்பம், வஞ்சனை, அசைவு, அசையா என்பதுதான் இங்கே கேள்வி. ஸோ 17 கேள்விகள் நிறைவடைகிறது. இன்னும் 3 கேள்விகள் மீதம் இருக்கிறது. இதோ உங்களுக்கான 18வது கேள்வி. 18வது கேள்வி. பொருந்தா இணையை தேர்க. தாரை வழி, அடவி காடு, எயிறு நாக்கு, உழுவை புலி. பொருந்தா இணை. சொல் பொருளில் இதில் பொருந்தாத எதுன்னு கேட்குறாங்க. ஸோ சொல் பொருளில் தாரை என்பது வழியை குறிக்குமா, அடவி என்பது காட்டை குறிக்குமா, எயிறு என்பது நாக்கை குறிக்குமா, உழுவை என்பது புலியை குறிக்குமா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இதில் பொருந்தா இணை எது என்ற கேள்விக்கு சரியான விடை கொடுங்க. 18 கேள்விகளை நாம் பூர்த்தி செஞ்சிட்டோம். இன்னும் 2 கேள்விகள் மட்டுமே மீதம் இருக்கு. இதோ 2 கேள்விகளில் 19வது கேள்வி திரையில் தெரிய இருக்கிறது. 19வது கேள்வி ஒரு பொறுத்துகையாக கொடுத்துருக்காங்க. மேதி, கேழல், எண்கு, மறை. மான், பன்றி, எருமை, கரடி. மேதி, கேழல், எண்கு, மறை. மான், பன்றி, எருமை, கரடி. ஸோ விலங்குகளுடைய பெயர்கள் தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கூட குரூப் 4ல் மீன்களுடைய பெயர்களை பல பெயர்களில் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான கேள்வி தான் இதுவும். ஸோ விலங்குகளின் பெயர்களுடைய மற்ற பெயர்களையும் நாம் தெரிஞ்சுக்கணும். மேதி, கேழல், எண்கு, மறைக்கு என்ன வரும்? ஸோ இன்னும் ஒரு கேள்விகள் மட்டுமே மீதம் இருக்கிறது. 19வது கேள்விக்கான விடையை சரியாக பொருத்தி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன்.
இதோ உங்களுக்கான 20வது கேள்வி. சரியற்ற இணை எது? பூதரம் மலை, புலகிதம் துன்பம், குந்தி அறிவு, உண்ணி நினைத்து. ஸோ ஒரு சரியற்ற இணை எது அப்படிங்கிறது தான் கடைசி கேள்வி கூட. இந்த சரியற்ற, சரியான, பொருந்தாத, பொருந்தியது இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படும் பொழுது அதில் நீங்கள் சரியாக கவனித்து போடணும். சரியற்றன்னு கேட்டால் அங்கே தவறானது கேட்குறாங்க, பிழையற்றதுன்னு கேட்டால் அங்கே சரியானது கேட்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இதோ 20வது கேள்வி நிறைவடைய போகிறது. உங்களுக்கான 20வது கேள்வி நிறைவடைய காத்து கொண்டிருக்கிறது. 20வது கேள்வி. 20 கேள்விகளையும் அழகாக எழுதியிருப்போம். பழைய புத்தகத்தில் சொல் பொருள்னு பார்த்தா ஒரு 300 கேள்விகள் இருக்கும். ஸோ அதை நல்லபடியாக படித்தாலே சொல் பொருளை ஓரளவுக்கு நம்ம தனித்துவம் ஆயிடலாம்னு சொல்லி இதற்கான எக்ஸ்பிளனேஷன் விளக்க காணொலியை 8 மணி அளவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.